வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்க்கெட் அப்டேட் பத்தி தான். ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து இன்னைக்கான நாளில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரைடே. ஸோ ஜென்ரலாக நான் ரெண்டு விஷயம் தவிர்த்துருவேன். மண்டே மார்க்கெட்டில் வாங்குறதும் ஃப்ரைடே மார்க்கெட்டில் வாங்குறதும். ஓவரால் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கு. 3.1:1ங்கிற ரேஞ்சில் வந்து ட்ராவல் ஆயிருக்குன்னு சொல்லணும். சென்செக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து 1.08% இன்க்ரீஸு. நிஃப்டி 50 1.02. பேங்க் நிஃப்டி வந்து 58,000 தாண்டி சும்மா கன்னு மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியில் நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ டிசிஎஸோட Q1 ரிசல்ட் சமூகமாக வந்திருக்கு. Q1 ரிசல்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஷேர் மார்க்கெட்டு, ஃபினான்ஸு, வெல்த் கிரியேஷன், கெரியர் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு க்ரோ எக்ஸ்பர்ட் மெம்பராக மாறிடுங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அப்படியே ஃப்ளாட்டாக ஆரம்பித்து முடிக்கும் போது பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் மிட் கேப் முதற்கொண்டு பாசிட்டிவாக இருக்குது. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் வந்து 1.4% டு 1.55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் இந்தியாவோட ஃபியர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பதட்ட நிலையில் காணப்படுகிறதுங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஓவரால் இந்தியா பொறுத்த வரைக்கும் யூஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் ரீவேம்ப் ஆகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக டிசிஎஸோட ரெவென்யூ பொறுத்து மார்க்கெட்டை கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்காங்க. நேற்றுக்கான நாள் பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ஐடி ஸ்டாக் மொத்தமாக இறக்கி வச்சுருந்தாங்க. பட் Q1 ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக வந்த காரணத்தினால் டிசிஎஸை வந்து கொஞ்சம் பெட்டராக இறக்கி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் 3.49% அப்பு, பிஎஸ்யூ பேங்க் பொறுத்த வரைக்கும் 3.1% அப்பு, ஐடி பொறுத்த வரைக்கும் 1.96, மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் 1.48, ஃபினான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் 1.32, எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் மட்டும் -0.8% கிட்ட விழுந்திருக்கு. ஸோ ஓவரால் கீ நியூஸஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிசிஎஸ் Q1 ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 14% கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். அது வந்து 72,275 கோடி கிட்ட இருக்கு. மார்ஜின்ஸ் பொறுத்த வரைக்கும் 24%ம் இன்டர்ம் டிவிடெண்டா 12 ரூபாயும் கொடுத்த காரணத்தினால் ஸ்டாக் இன்னைக்கான நாளில் 4% அப்பாக இருக்கு. ஏஐயோட டீல்ஸு, ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு டிசிஎஸ் அடுத்தடுத்த செக்டாரில் அடிச்சு நோத்திட்டு வராங்க. பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஐடியே 3% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிசிஎஸ் ஒரு நல்ல பாசிட்டிவ் தொடக்கம் இருக்கிறதுனால அடுத்த எல்லா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸுமே இப்படி தான் போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் காரணத்தினால் இது பெட்டராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் அடுத்து நீங்கள் பொறுத்த வரைக்கும் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் வந்து அதாவது ஆல்மோஸ்ட் அரவுண்ட் இந்தியா பேங்க் பொறுத்த வரைக்கும் அதோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 10% கிட்ட இயர் ஆன் இயர் ரெவன்யூ ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3,273 கோடி கிட்ட ப்ராஃபிட்ஸ் இருக்கு. பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸே இது வந்து 3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஆனந்த் ரத்தி வெல்த் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஃபிட் வந்து 24% கிட்ட இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பேடிஎம் வந்து ரெகுலேட்டரி நார்ம்ஸ் வந்து ரிப்போர்ட்டரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஆர்பிஐ வந்து வேலட் லைசன்ஸ் அப்ரூவல் கொடுத்துருவாங்கங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இதனால் ஓவரால் பிஎஸ்யூ பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் செக்மெண்ட் குஷியில் நிஃப்டி பேங்கை வந்து 58,000க்கு மேலே தூக்கி கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ப்ராஃபிட் புக்கிங்னால கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப முன்னாடி வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம். அந்த டைமில் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே சீப்பராக இருந்துச்சு. நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீக்கெண்டில் மறுபடியும் பேங்கிங் ஸ்டாக் அனலைஸ் பண்ணலாமான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது பேங்கிங் ஸ்டாக் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா பேங்க்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த வீக்கெண்டில் குறிப்பாக 2 வீடியோ வரும். ஒன்று கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி, செகண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் ஏஐ பூம் பற்றி, அதாவது ஏஐ பபுள் பற்றி, ஐடி செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம வீடியோவோட டைமிங் பொறுத்த வரைக்கும் இனிமேல் மார்க்கெட் அப்டேட் வந்து ஜென்ரலாக நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு காலையில் வந்துடும். ஈவினிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரல் மார்க்கெட் நியூஸஸ்ஸு, ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் அனாலிசிஸு இந்த மாதிரியான வெல்த் கிரியேஷன் டாபிக்ஸ் பற்றி போடுவோம். ஸோ வீடியோவோட லிமிட் வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவேன். ஸோ டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்க. காலைல ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் செக்டர் வந்து பார்க்குறது பிரிகேடு, காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸு, டிஎல்எஃப், லோகா, இது எல்லாமே நீங்கள் ரியல் எஸ்டேட் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லணும். யூஎஸோட எக்கனாமிக் டேட்டா பொறுத்த வரைக்கும்
கொஞ்சம் ஃபியர் எல்லாம் ஈஸ் அவுட் ஆயிட்டு ரேட் ஹைக்குக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கிறதுக்கான நியூஸஸ் வந்திருக்கு. செக்டார் இதனால 7% கிட்ட ஓவரால் அப்பா இருக்கு ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல. மகேந்திரா பொறுத்த வரைக்கும் ஜூன்ல ரெக்கார்ட் சேல்ஸ் 30% கிட்ட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அப் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து 32.5% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ராங்கான எஸ்யூவி டிராக்டர் டிமாண்ட் இருக்கிறதுனால இவங்களோட க்ரோத் நரேட்டிவ் பெட்டராக இருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறது தான், மகேந்திரா, டாடா, அதுக்கப்புறம் மாருதி. ஓகே, ஸோ இதுதான் கொஞ்சம் ப்ரிடாமினன்ட் பிளேயராக இருக்காங்க. குண்டாய் வந்து 4th பிளேஸ் வந்துருச்சு. பவர் கிரிட் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருக்காங்க. கண்டெய்னர் கார் பொறுத்த வரைக்கும் கேலோட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு எல்என்ஜியோட டிஸ்பென்சிங் ஸ்டேஷன் பில்ட் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரு பெட்டரான கெப்பெக்ஸும் கிளீன் ஃபியூயல் புஷை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த ஸ்பெசிஃபிக் பிஎஸ்யூ செக்மெண்ட். கேலு, பவர் கிரிட் இது எல்லாமே ஒரு டீப் வேல்யூல வாங்கி போட்டுருங்கன்னு சொல்லுவேன். கண்ணை மூட்டு இருந்துருங்க, அதை விற்காதீங்க. உங்களுக்கு டிவிடெண்ட் ஒரு பக்கம் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். சம் பாயிண்ட் இன் டைம் ஸ்லோவாக க்ரோ ஆகும், பட் நீங்கள் அதை வந்து லாஸ் மேக் பண்ண மாட்டீங்க கரெக்டான என்ட்ரி பாயிண்ட்ல வந்தீங்கன்னா. இதே மாதிரி தான் ஐஆர்எஃப்சி வாங்கி போட்டு வச்சிருக்கேன். கரெக்டான என்ட்ரி பாயிண்ட்டு, நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருக்குது. அட் த சேம் டைம் டிவிடெண்ட் வந்துட்டு இருக்கு. ப்ராஃபிட் புக் கூட பண்ணுறதுக்காட்டி கூட நான் அதை விற்கிறது கிடையாது. ஃபார்மா அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா வந்து அக்ரி டு ஒரு ஜெர்மனி பேஸ்டு ஒரு கம்பெனியை வந்து ஜெர்மனிஸ் ஏபிசி நவ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை அக்யூர் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. டிக்சன் பொறுத்த வரைக்கும் 51:49ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வித் விவோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ இது எப்படி இருக்குங்கிற மாதிரி பார்க்கலாம். டாக்டர் ரெட்டி பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு சின்ன ஸ்லிப் நடந்துச்சு. அதை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் கண்ணா பின்னான்னு ஓடிக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்த்து நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். யுஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக் பொறுத்த வரைக்கும் பீ ஸ்டாக் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இவங்களோட இதுக்கே அளவு இல்லை. சம்டைம்ஸ் வந்து பீ ஸ்டாக் முடிஞ்சிருச்சு, இனிமேல் வார் இல்லைம்பாங்க, அடுத்த நாள் வந்து வார் இருக்கும்பாங்க. எனக்கு என்னவோ இவங்க மார்க்கெட்டை ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்களோ, மேனிப்புலேட் பண்ணுற மாதிரியான தாட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்குள்ளே நம்ம பெருசாக போக வேண்டாம். யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபியர் எல்லாம் சார்ட் அவுட் ஆகி இமிடியேட் ரேட் ஹைக்கான ஃபியர் ஆன் இமிடியேட் ரேட் ஹைக் வந்து இப்போ கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆயிருக்கு. பட் ரேட் ஹைக் நடக்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு ரேட் ஹைக் ஆச்சும் 2027 நடக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. வால் ஸ்ட்ரீட் பொறுத்த வரைக்கும் நாஸ்டாக், அதாவது இப்போ நமக்கு நிஃப்டி 50 இந்த மாதிரி இண்டெக்ஸ் வைக்கிற மாதிரி அங்கே யூஎஸ்ல இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாஸ்டாக் அது வந்து +1.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்என்பி பொறுத்த வரைக்கும் 0.8% கிட்ட ஓவரால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இடையில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, பட் ப்ரிடாமினெண்ட்டாக வித்துட்டு தான் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். டிஏஎஸ் வந்து கண்ணா பின்னான்னு சொல்லி காசை போட்டு மார்க்கெட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். Q1 earnings வந்து டிசிஎஸ்க்கு பெட்டராக இருந்ததுனால ஓவரால் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கு. ஐபிஓ பொறுத்த வரைக்கும் குஷ்முகர் ஐபிஓ வந்து ஆல்மோஸ்ட் 126% கிட்ட சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. 30% கிட்ட வந்து பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வருங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. வேதாந்தா வந்து ஹைகோர்ட்ல ஒரு ரூலிங் வின் பண்ணியிருக்காங்க. 99 மில்லியனுக்கான பே அவுட் வந்து ஒரு ரூலிங் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வேதாந்தாக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கு. ஓவரால் டாப் மூவர்ஸ் ஆஃப் டே கல்யாண் ஜுவல்லர்ஸ் வாங்கி போட்டவங்களுக்கு அமோகம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் கண்ணாப்பண்ணு போகும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 17% கிட்ட அப்பா இருக்கு. இதுக்கு மேலே உள்ள போகலாமா வேணாமாங்கிறத நான் அப்புறமா ஒரு நாள் டீட்டெயிலாக ஜுவல்லரி ஸ்டாக் பற்றி அனலிசிஸ் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸை கொஞ்ச நேரத்துக்கு ஸ்கிப் பண்ணி வைக்கிறதே பெட்டராக இருக்கும். நான் கல்யாண் ஜுவல்லர்ஸை ரொம்ப நாளாக வாங்கி போட்டேன், நெகட்டிவ்லேயே இருந்துச்சு. ஸ்டில் நான் இதை அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வந்தேன். ஆல்மோஸ்ட் எனக்குமே ஒரு நல்ல பாசிட்டிவான நோட்டில் இருக்குன்னு சொல்லுவேன். பட் நான் இப்போ இருக்கிற நம்பரில் கூட கொஞ்சம் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா வச்சு இன்னும் பாசிட்டிவ் ஆகலை அப்படின்னா இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி போடாதீங்க. முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் 11.3% அப்பு, இந்தியன் பேங்க் அப்பு, டிசிஎஸ் 4% அப்பு, சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் ஒரு 2.8% அப்பு. டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டி. ஸோ ஓவரால் டாக்டர் ரெட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான நாளில் பயங்கர செல் ஆஃப் நடந்திருக்கு. ஸோ டாக்டர் ரெட்டி இன்னைக்கான நாளில் டவுனு. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி டாக்டர் ரெட்டி வாங்கலாம். எமிகோ எல்கான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து Q4 நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு 60% கிட்ட இயர் ஆன் இயர். ஸோ ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் ப்ராஃபிட் விழுந்திருக்கு. ஸோ அதனால 2.2% டவுனு. எட்டர்னல் பொறுத்த வரைக்கும் மைல்டு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு, அதனால 1% டவுனு. பாரதி ஏர்டெல்
டெலிகாமே ஓவர் ஹெவி வெயிட்டாக இருக்கிறதுனால 0.6% டவுன். எஃப்எம்சிஜி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு வந்து செக்டார் டிஃபென்சிவ் ரொட்டேஷன் நடக்குது. அதனால 0.6% கிட்ட நெஸ்லே டவுன். கமோடிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு ஆல்மோஸ்ட் 14,000 கிட்ட ஸ்டேபிளாக இருக்கு. சில்வர் பொறுத்த வரைக்கும் 2,40,000 கிட்ட மறுபடியும் ஸ்டேபிளாக இருக்கு. க்ரூட் ஆயில் 76 போயிடுச்சு. டாலர் டு ருப்பி மட்டும் கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் $100 போயிருங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் வந்துருச்சு. இதுக்கு மேலே முட்டு கொடுத்து காப்பாற்ற முடியாதுங்கிற கதையை நோக்கி போயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ ஓவரால் மார்க்கெட் நியூஸ் நம்ம பார்த்தாச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க.